எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. கனியிட ஏறிய சுவையும் களையிட ஏறிய சுவையும் பனிமலர் நல்கிய தேனும் நனைப்பசு வழங்கிய பாலும் தென்னை நல்கிய குளிரில நீரும் இனியன என்பேன். அதனின் மேலாக தமிழை உயிரினம் என்பேன், தமிழை உயிர் என்பேன். வாலிய தமிழ் வாழ்க நற்றமிழர். தமிழர் திருநாளாம் சித்திரை திருநாளிலே சித்திரை வாவாசு வருஷத்தை வரவேற்கும் விதமாக பறவை கூலி தொழிலாளர்கள் மற்றும் அவர்களுடைய நண்பர்கள் ஆண்டுதோறும் வழங்கி வருகின்ற ஐந்தாவது ஆண்டு நாடகத்தை இங்கே சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே இவ்விழாவிற்கு வருகை தந்திருக்கின்ற பெரியோர்களையும் தாய்மார்களையும் தொழிலாளர் நண்பர்களையும் வியாபார பெருமக்களையும் மற்றும் மேடையிலே அமர்ந்திருக்கின்ற கிராமத்தினுடைய பெரியோர்களையும் அனைவரையும் வருக வருக என வரவேற்று உலகத் தமிழ் சமுதாயத்திற்கும் பறவை தமிழ் சமுதாயத்திற்கும் எங்களுடைய இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, இனியதோர் இந்த நாடகம் 2019ஆம் ஆண்டிலே கொரோனா பிடியின் காலத்திலே நாடக கலையில் மிகவும் நலிவுற்ற நேரத்திலே இந்த நாடக கலைஞர்கள் தினசரி பேப்பரிலே கஷ்டம் என்கின்ற நிலையிலே தள்ளப்பட்டு அவர்கள் மிகவும் கஷ்டத்துக்குள்ளான காலத்திலே சண்முகம் அவர்கள் நாடக கலைஞர்களுக்கு நாம் ஏதாவது செய்ய வேண்டும், அவர்களுக்கு நேரடியாக சென்று நாம் நிதியை வழங்க முடியாது என்பதால் அவர்களுக்குரிய ஒரு நாடகத்தை நாம் நடத்தினோம் என்றால் சிறப்பாக இருக்கும் என்று எங்களிடத்தில் சொல்லுகின்ற பொழுது நான் கூட சொன்னேன், சொற்பொழிவாளர்களை வரவழைத்து நமது ஊரிலே சொற்பொழிவு நடத்தலாமே என்று கேட்டுக்கொண்டேன். அதற்கு அவர்கள் இல்லை இல்லை, நாம் உழைக்கும் கூலி தொழிலாளர்கள், நாம் நலிவுற்ற தொழிலாளர்களை உயர்வுபடுத்த வேண்டும், அவர்களுக்காக நாடகத்தை நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதற்கிணங்க 5 ஆண்டு காலமாக இந்த நாடகத்தை இங்கே சீரும் சிறப்புமாக கிராமத்தினுடைய பெரியோர்கள் ஒத்துழைப்போடு நடத்தி கொண்டிருக்கிறோம். இதில் இருக்கின்ற 80 உறுப்பினர்கள் ஒன்று சேர்ந்து பல தொழில்களை செய்கின்ற உறுப்பினர்களெல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கின்றோம். முந்தைய காலத்தில் நமது பறவை கண்மாய் நிறைய பெற்று விவசாயம் பெருக்கெடுத்து நமது பறவையிலே சேர்வை கொத்தனார் அவர்கள் நடத்தி வந்த சித்திரை வருட பிறப்பன்று நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்வார். அந்த வகையிலே நாம் கூலி தொழிலாளர்களாகிய அனைத்து தொழிலாளர்களும் அமைப்பு சாரா தொழிலாளர்களாகிய நாம் எல்லோரும் இணைந்து இந்த நாடகத்தை நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதற்கு இணங்க இந்த நாடகத்தை இங்கே இனிதே சிறப்பான கலைஞர்களை கொண்டு இங்கே நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இனியதோர் நாடகத்திற்கு ஸ்ரீ சங்கரதாஸ் சுவாமிகள் இயற்றிய வள்ளி திருமணம் என்னும் நாடகம் இங்கே சீரும் சிறப்புமாக நடைபெற இருக்கின்ற இந்த வேளையிலே இந்நாடகத்தை துவக்கி வைப்பதற்காக வருகை புரிந்திருக்கின்ற நமது கிராமத்தினுடைய மணியகாரர் நாட்டாமை முருகையா அவர்களை தலைமையேற்றும் இந்நாடகத்தை நமது கிராமத்தினுடைய நல கமிட்டியினுடைய நிர்வாகிகளும் பறவை முன்னாள் சேர்மனுமான மாமா ஆர்கே ஜெயராமன் அவர்களையும் இந்நாள் பறவை பேரூராட்சி மன்றத்தினுடைய வைஸ் சேர்மனாக விளங்குகின்ற மாப்பிள்ளை ஜே ஆதவன் அவர்களை முன்னிலை வகித்தும் மாமா கூழு ராமமூர்த்தி அவர்களை முன்னிலை வைத்தும் இந்நாடகத்தை நமது கிராமத்தினுடைய பெரியவர் நம்மளுக்கெல்லாம் வழிகாட்டியாக இன்றைய தினம் பறவையிலே திகழ்ந்து கொண்டிருக்கின்ற நம் பெரியவர் அப்பா நாகமலை அவர்களை இந்நாடகத்தை நடத்தி தருமாறு நமது
கிராமத்தினுடைய கமிட்டியினுடைய உறுப்பினர் சேகர் அவர்களும் முன்னிலை வகித்து இந்நாடகத்தை நமது கிராமத்தினுடைய பெரியவரும் நம்ம எல்லாம் ஊருக்காக நலத்திட்டங்களை வழங்கி வருகின்ற நமது கிராம பெரியவர் அப்பா நாகமலை அவர்களை இந்நாடகத்தை நடத்தி வைக்குமாறு விழா குழுவினரின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பறவை இன்று சித்திரை திருநாளாம் முத்திரை பதிக்கின்ற இந்த இனிய சித்திரை வருஷப்பரப்பை அன்று ஆண்டுதோறும் நம்மளுக்கு அதிக விவசாயம் பரப்பல் கொண்ட பறவையில் இங்கு ஒரு 20 கொத்தனார்கள் கருதறுப்பு, ஒரு 20 கொத்தனார் சூடடிப்பு, இவர்களெல்லாம் சேர்ந்து நமது அருள்மிகு கருப்பணசுவாமி கோயிலில் சாமி கும்பிட்டு, முத்துராயம்மன் கோயில் சாமி கும்பிட்டு, முனியாண்டி கோயில் வர போய் அவர்கள் ஊர்வலமாக வந்து இந்த மைதானத்திலே ஒரு கரகாட்டமோ நரிக்குறித்த ஆட்டமோ நடத்துவது வழக்கம். அந்த பழமையை மாறாமல் அவர்களுக்கெல்லாம் அறுவடை இல்லாமல் போன காரணத்தினால் இன்றைக்கு நாம் மிஷினுக்கு சென்று விட்டோம். கூலி தொழிலாளருக்கு அந்த வேலை வாய்ப்பை இழந்ததினால் இன்று நமது சமூகம் தலைமையில் கூலி தொழிலாளர் அனைவர் ஒன்று சேர்ந்து நம் பறவைக்கு பழங்கால அந்த கலையை உண்டு என்ற வகையிலேயே இங்கு நம்மளை வரவேற்ற கூறிய அருமை மகன் ரத்தினம் கூறியது போல இன்று அவர்கள் எந்த விதமான பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் எந்த விதமான நன்கொடையும் தவிர்க்கப்பட்டு அவர்களுக்குள்ளேயே ஒரு வசூலை பண்ணி இந்த பெரும் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்து ஆண்டுதோறும் இந்த கலையை விட்டு செல்லக்கூடாது என்ற நல்ல நோக்கத்தோடு இந்த சித்திரை வருஷப்பரப்பென்று அவர்கள் விட்டு சென்ற பணியை இவர்கள் இளைஞர்களாகிய அனைவரும் இன்றைக்கு அதை தொட்டு யார்கிட்டையும் வசூல் பண்ணாமல் அவர்களுக்குள்ளே ஒரு வரியை போட்டு இந்த இனிய நிகழ்ச்சியை பறவை முத்துநாயகி மண்ணிலை அர்ப்பணிக்கின்றார்கள். அந்த நிகழ்ச்சிக்கு இங்கு பெருந்திரளாக வருதேர்ந்துள்ள அவருக்கு உதவியாக இருக்கின்ற அனைத்து நல்ல உள்ளங்களே, சமூகம் தொற்ற காரியம் தொடங்குகின்ற வகையிலே அவருக்கு உறுதியாக இருக்க வேண்டும். அதோடு மட்டுமல்லாமல் அதோடு அவரோடு இணைந்து மாதம் 12 நாளும் இரவு பகலாக உதவுகின்ற வகையிலே நமது கிராம தொழிலாளர்கள் 6 பேருக்கும் இங்கு மரியாதை செய்யப்படுகிறது. அதை போல இந்த இனிய நிகழ்ச்சிக்கு நல்ல ஏற்பாடு செய்து கொடுத்த மைக் செட் உரிமையாளர் பொன்னழகு மைக் செட் உரிமையாளர் அவர்களே, இந்த சீரும் சிறப்பாக பந்தல் அமைத்து கொடுத்த கொட்டகை பால் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு அனுமதி வழங்கிய சமையலுள்ளூர் காவல்துறை அதிகாரி அவர்களே, இந்த அலங்கார மின்விளக்கு எரிகின்ற வகையிலே உதவி புரிகின்ற நமது சமையலுள்ளூர் மின்வாரிய அதிகாரி அவர்களே, இந்த நல்ல ஒரு நிகழ்ச்சிக்கு தலைமை காவல்துறை சொல்லிட்டோம்ல சமையல் காவல்துறை அதிகாரி அவர்களுக்கும் இங்கே வருகை தந்துள்ள அவரையும் மரியாதை செய்கின்ற வகையிலே முத்துராயல் பூசாரி அவர்கள் காவல்துறை அதிகாரிகள் இங்கே அழைத்து வர வேண்டும் என கேட்டுக்கொண்டு, அத்தோடு இந்த அழிமையான நிகழ்ச்சிக்கு நல்ல நிகழ்ச்சிக்கு தலைமை இருக்கின்ற நமது கிராமத்தினுடைய பொறுப்பாளர் மாப்பிள்ளை முருகை அவர்களே, இந்த நல்ல நிகழ்ச்சியிலே உங்களுக்கெல்லாம் மரியாதை செய்ய வருகின்றக்குள்ள நமது மாப்பிள்ளை கிராம கமிட்டியினுடைய ஒன்றிய செயலாளர் மாப்பிள்ளை ஆர்கே அவர்களே, பறவை பேரூராட்சியினுடைய வைஸ் சேர்மன் மாப்பிள்ளை ஆதவன் அவர்களே, கிராம கமிட்டியின் ஒருவர்களே ஆகிய ராஜசேகர் அவர்களே, இங்கு உங்களுக்கு நல்ல ஆசை வழங்க வந்துள்ள மாப்பிள்ளை கூலி என்ற ராமூர்த்தி அவர்களே மற்றும் ஏனைய அனைத்து கிராமத்தினுடைய தொழிலாளர்களே, நண்பர்களே, அன்பர்களே அனைவருக்கும் வாய்ப்பளித்த எங்களுக்கு நன்றி கூறி இந்த நிகழ்ச்சியிலே அந்த
உங்களுக்கு ஒரு சில நல்ல அறிவுரை ஆசீர்வாத வருகை தந்துள்ள நமது காந்திபாசர் அவர்களை இங்கே ஒரு சில ஆசீர்வாதம் வழங்க உங்களை அன்போடு அழைக்கின்றோம். ஆசைப்பட்டார் என்று வார்த்தை வாங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை பண்ணுங்க. சமூகத்துக்கு சப்போர்ட் பண்ணணுமா? கடவுள் வாழ்த்து. கங்கையை தலையில் வைத்து கதிர் நிலவை நுதல் வைத்து ஓர் மங்கையை மார்பில் வைத்து மணிக்கழுத்தில் பாம்பை சூடி செங்கையில் சூளம் தாங்கி சிதம்பரம் ஆடும் தேவா இங்கனம் என்ற நாவில் இனிய தமிழாய் வா வா. அரங்கத்தின் தலைமையேற்ற அன்பிற்கு இனியவர்க்கும் தரங்கத்து செல்வம் போல மேடையில் அமர்ந்துள்ள மதிப்பு மிக்கவர்களே, தகை சான்ற சகோதரிகளே, தாய்குலத்தீர், உழைக்கும் தொழிலாளர்களே, கரங்குவிந்த வணக்கங்கள் அனைவருக்கும் காந்திபாசு சொன்னேன். இன்று தமிழ் வருட பிறப்பு. இந்த நாளை சீரோடும் சிறப்போடும் நல்ல பேரோடும் புகழோடும் பட்ட பகலிலே சுட்டரிக்கும் வீரிலே ஒட்டிய வயிற்றோடு ஒரு கைப்பிடி அளவுள்ள உணவுக்காக ஓடி ஓடி உழைக்கும் தொழிலாளர்கள், கரும்பலாம் தோற்று போகும் கனிவாக பேசும் நல்லவர்கள், அரும்பலாம் தோற்று போகும் அகமகிழ்ந்து பேசும் வல்லவர்கள், இரும்பலாம் தோற்று போகும் இதயத்தில் உறுதிமிக்கவர்கள், பெரும்புகழாய் நடத்துகின்ற இயலிசை நாடகம் கண்ணிடை மணியாக, கனியிடை சுவையாக, பன்னிடை தமிழாக, பணியிடை குளிராக, விண்ணிடை நிலவாக, விரிமலர் மனமாக நன்றே நடைபெற நல்லதோர் வாழ்த்து சொன்னேன். நன்றி, வணக்கம். நமது மரியாதைக்குரிய சமையல் காவல்துறை அதிகாரி அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக மரியாதை செய்யப்படுகிறது. அவங்க கிராமத்து வேலை அடுத்தபடியாக இந்த சீரன் சிறப்பான ஏற்பாடு செய்த அதனுடைய தலைவர் சமூக அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக மரியாதை செய்யப்படுகிறது. ஹலோ அதெல்லாம் வேணாமியா, மேடையில் அப்பெல்லாம் கும்பிடக்கூடாதியா. அடுத்தபடியாக பெரிய காவல் பறவை பெரிய காவல்காரராக இருக்கின்ற யாருனாலும் சரி அடுத்தபடியாக சின்ன காவல் கிராம தொழிலாளி ராமகிருஷ்ணன். அடுத்தபடியாக கிராம தொழிலாளி வேற என்னடா பூச்சி அடுத்தபடியாக நமது ஏகாலி இருக்கானையா, ஏகாலி சமூகம் ஏகாலி இருக்கானா? அங்கேயோட போட்டு விடுங்க. அங்கிட்ட நமது இந்த நிகழ்ச்சியை இனிதாக நடத்தி கொண்டிருக்கின்ற சமூகத்திற்கு அவருடைய சேவையை பாராட்டி பறவை சேர்மன் அவர்கள் மரியாதை செய்யப்படுகிறது. அவ்வளோதானே. இந்த நிகழ்ச்சியை சீரோடும் சிறப்போடும்
காலை வரை அருமையான நல்ல ஒரு நடிகர்களை கொண்டு இந்த வள்ளி திரும்ப நாடகத்தை நடத்துகின்றார்கள். அவர்களுக்கு பொதுச்சலனாகிய பார்வையாளர்கள் நீங்கள் காலை வரை முழு ஒத்துழைப்பு தர வேண்டும். அதற்கு சிறப்பாக உதவுகின்ற வகையிலே நமது மரியாதைக்குரிய நாடகையினுடைய பணிபுரிகின்ற நமது சேசி அவர்களும் நாடகத்திற்கு முழு ஒத்துழைப்பு தர வேண்டுமென விழா கமிட்டியின் சார்பாக கேட்டுக்கொண்டு இந்த இனிய வாய்ப்பளித்த அனைவருக்கும் இந்த மேடையிலே எங்களுக்கும் மரியாதை செய்கின்ற உங்கள் கமிட்டிக்கும் எங்களுடைய கிராமத்தின் சார்பாக நன்றி கலந்த வணக்கம். விழா குழுவினுடைய சார்பாக வருகை இருந்திருக்கின்ற கிராமத்தினுடைய பெரியோர்கள் கிராம மணியகாரர் கே முருகையா அவர்களுக்கு கதர் சால்வை இணைத்து கௌரவிக்கின்றோம். கிராமத்தினுடைய மக்கள் குழு தலைவரும் அப்பா பெரியவர் நாகமலை அவர்களுக்கு சால்வை இணைத்து கௌரவிக்கின்றோம். முன்னாள் சேர்மன் மாமா ஆர்கே ஜெயராமன் அவர்களுக்கு சால்வை அணிவித்து கௌரவிக்கின்றோம். இந்நாள் வைஸ் சேர்மன் ஜே ஆதவன் அவர்களுக்கு சால்வை அணிவித்து கௌரவிக்கப்படுகிறது. மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயலாளர் மாமா கூலு ராமமூர்த்தி அவர்களுக்கு சால்வை அணிவித்து கௌரவிக்கப்படுகிறது. மாமா சேகர் அவர்களுக்கு சால்வை அணிவித்து கௌரவிக்கப்படுகிறது. கிராமத்தின் நமது நாடகத்தினுடைய தலைமை ஏற்று நடத்தி கொண்டிருக்கின்ற சண்முகம் அவர்களுக்கு ஆர்கே முருகன் அவர்கள் சால்வை அணிவித்து கௌரவிக்கின்றார். கிராமத்தினுடைய தொழிலாளி ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு ஆர்கே முருகன் அவர்கள் சால்வை அணிவித்து கௌரவிக்கின்றார். அடுத்து சரிங்க, வாங்க மாமா, வாங்க மாமா. கிராம பெரியவர்கள் அனைவரும் அமர்ந்து நாடகத்தை கண்டுகளிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நமது உழைக்கும் கூலி தொழிலாளர்கள் நண்பர்களுக்கு நமது விழாக்குழுவின் சார்பாக கதராடை அணிவித்து கௌரவிக்கப்படுகிறது. ஒவ்வொருவராக பரிசை விட்டன்ல. நமது வருடந்தோறும் பறவை அரசு பள்ளியிலே பயிலுகின்ற மாணவர்களிலே 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பிலே முதல் மதிப்பெண் பெறுகின்ற மாணவர்களுக்கு அவர்களை ஊக்குவிக்கும் பொருட்டு அவர்களுக்கு அன்பளிப்பு வழங்கப்படுகிறது. 10ஆம் வகுப்பிலே 500க்கு 454 மதிப்பெண் பெற்ற திரு செல்வ ஆதித்தன் அவர்களுக்கு கிராமத்தினுடைய பெரியவர் அப்பா நாகமலை அவர்கள் பரிசுகள் வழங்குவார்கள். உழைக்கும் கூலி தொழிலாளர்கள் மற்றும் நண்பர்களுடைய சார்பாக கிராம பெரியவர் அப்பா நாகமலை அவர்களுக்கு கதராடை அணிவித்து கௌரவிக்கின்றோம். வந்திருக்காங்க, போடுங்க, போடுப்பா, போடுப்பா. அதனாலண்ணா திருச்செல்வாதித்தன் இருக்கீங்களா? வாங்க தம்பி. அதற்கு அடுத்தபடியாக +2 மதிப்பெண் முதல் மதிப்பெண் பெற்ற மாணவர் வி கண்ணன் அவர்கள் கார்த்திக் ராஜா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். இந்தாங்கப்பா. திருச்செல்வாதித்தன் போட்டாச்சு, கொடுத்தாச்சு. என்னப்பா உள்ள இருக்கு? 100 ரூபா, 1000 ரூபா இருக்கு. 12ஆம் வகுப்பிலே முதல் மதிப்பெண் பெற்ற
கார்த்திக் ராஜா அவர்களுக்கு சால்வை அணிவித்து அன்பளிப்பு வழங்கவிருக்கிறோம். ஒரு போட்டோக்கார் அங்கே அடிக்கிறாங்க. உழைக்கும் கூலி தொழிலாளர்கள் மற்றும் அவருடைய நண்பர்களுக்கு நமது விழா குழுவின் சார்பாக கதராடை அணிவித்து கௌரவிக்கப்படுகிறது. அனைவரும் வருகை தந்து சால்வை பெற்று செல்லுமாறு அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். உறுப்பினர்கள் அனைவரும் வருகை தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இல்ல வர போட்டுறேன். இருப்பா அவங்களுக்கு கொடுப்பா. சொல்லு வாங்க மாப்பிள்ள இல்ல எல்லாரும் போடட்டும்பா. எல்லாரும் போடுங்க. வாங்க மாப்பிள்ள வாங்க. 2 பேர் போடுங்க. எல்லாரும் போடுங்க. நிர்வாகிகள் ஆமா நேரா இருக்கீங்க பிடிச்சிருக்கீங்க போடுங்க டக்கு டக்குன்னு இருங்க நான் போறேன் கொண்டா அப்ப இங்க இருக்குங்க டேய் இந்த கணேஷ் வாடா போடுங்க எல்லாம் பாப்பா தவா போடுங்க கொண்டாங்கப்பா வாங்க வாங்க எல்லா பேத்துக்கும் அப்படியே போமாடா அந்த கலர் சட்டை என்ன இந்தாங்க வரேன் பேஸ் லைட்டா மாலைப்பட்டி கூப்பிடி அவரா கூப்பிடி அவர் கீழே இறங்க அவர் கீழே இறங்கி விடுங்க ஹலோ ரசிகளா, நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஸ்ரீ வள்ளி திருமணம் என்னும் நாடகம் இப்பொழுது வெகு சிறப்பாக நடைபெற உள்ளது. அது சமயம் பொதுமக்கள் அனைவரும் வரைந்து நாடகத்தினை சிறப்பு தருமாறு அன்புடன் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்ளப்படுகின்றோம். நிகழ்ச்சியின் சிறப்புமிகு
ஒளிபெருக்காம்பலர் தாங்களின் நல்லாறு பெற்று வரும் எங்களது ஒளிபெருக்கையான பறவை பொன்னழகு ஒளிபெருக்கை நிலையம் பறவை என்பதை தெரியப்படுத்துகின்றோம். உரிமையாளர் அருணாச்சலம் BA என்பதை மிக்க மகிழ்ச்சியுடன் தெரியப்படுத்துகின்றோம். வாங்க வாங்க சாமி ஆரம்பிச்சிடலாம். சொல்லுங்க நமது விழாக்குழுவினுடைய உறுப்பினர்கள் அனைவரும் வருகை தந்து மேடையிலே சால்வை வாங்கி செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நமது கிராமத்திலே கரகாட்டம் பல்வேறு நிகழ்ச்சிகளை மாசி திருவிழாவிலே நடத்தி நமது ஊருக்கு பெருமை சேர்த்து கொண்டு இருக்கின்ற அப்பா பலவேசம் அவர்களுடைய முத்துக்கருப்பு அவர்களுடைய நினைவாக தம்பி சபாபதி அவர்கள் சண்முகம் அவர்களுக்கு சால்வை அணிவித்து கௌரவிக்கின்றார். நாடகம் இனிதே ஆரம்பிக்க இருக்கின்றபடியால் நமது கிராம பெரியோர்களும் தாய்மார்களும் தொழிலாளர் நண்பர்களும் பெரியோர்களும் அமைதி காத்து இந்நாடகத்தை கண்டுகளித்து சிறப்பிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் அன்பளிப்பு வழங்குகின்றதை எங்களது நிர்வாகிகளிடம் வழங்கி உங்களுடைய பெயர்களை சொல்லி வழங்குவோம் என்றும் நாடகத்திற்கு எந்தவித இடையூறும் ஏற்படுத்தாமல் எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என உங்கள் அனைவரையும் அன்போடு பணிவோடு கேட்டுக்கொண்டு நாடகம் நடைபெறுவதும் நன்றி வணக்கம். கிராமத்தினுடைய தச்சாசாரி நாகராஜ் அவர்களுக்கு கதராடை அணிவிக்கப்படுகிறது. செக் செக் ஹலோ 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 ஹலோ. சமயநல்லூர் எங்களுக்கு காவல்துறை உதவியோடு நாடகத்தை நடத்துவதற்கு அனுமதி வழங்கிய காவல்துறை அதிகாரி அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக சால்வை அணிவித்து கௌரவிக்கின்றோம். எங்களுக்கு மின்சாரம் வழங்கி எங்களுக்கு அனுமதி அளித்த சமயலூர் EP வயர்மன் அவர்களுக்கு சால்வை அணிவித்து கௌரவிக்கின்றோம். வயர்மன் அவர்கள் எங்கிருந்தாலும் வருகை தந்து சால்வை பெற்று செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஹலோ ஹலோ ரசிகலா சந்தியா சந்தியா சந்தி இல்லை ஆள் இல்லை அது ஆள் சந்தியா இல்லை அவர் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. சரி 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 விடுங்க ஆரம்பிப்போம். லேட் ஆகுதா?